மக்களே, வெல்கம் பேக். நம்மளோட பிக் பாஸ் வந்து இன்னைக்கு எபிசோட்ஸ் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கேட்கப்பட வேண்டிய கேள்விகளுக்கோ இல்லை கொடுக்கப்பட வேண்டிய ஜட்ஜ்மெண்ட்டுக்கோ அங்கே பெருசாக ஒன்றும் இல்லை. எவிக்ஷன் நடந்தது. நிக்சன் அவர்களோட பாட்டு நல்லா இருந்தது. பரவாயில்ல. போகும்போது ரவீனா வந்து அழுகாமல் சிரிச்சுட்டே எல்லாருக்குமே பாசிட்டிவ் நோட்ஸ் கொடுத்துட்டு போனது ரொம்ப அழகான ஒரு மொமெண்ட். ஸோ அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா அவர்களின் நாடகம். அதாவது ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொன்னாலும் திருத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரம் அவங்க செஞ்ச தப்பை கூட அக்செப்ட் பண்ணிக்காமல் அடமெண்ட்டாக சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் விசித்ரா அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். தான் செய்கிறது தான் கரெக்டு, தான் வைக்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட்டு, நான் பண்ணுறது தான் எல்லாமே கரெக்டு, நான் எவனை தப்பாக பேசினா தப்பு தான், நான் பண்ண தப்பை நான் அக்செப்ட் கூட பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சீப்பான பிஹேவியர் தான் இன்றைக்கி வந்து காமிச்சாங்க. நீங்கள் இதனால் கொந்தளிச்சாலும் எனக்கு வந்து கவலை இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு தப்பை தப்புன்னு சொல்லி நீங்கள் கமல் சார்கிட்ட பேசி முடிச்சக்கப்புறம் திரும்பவும் அதே தப்பை அதே ஆட்டிடியூடோட அதே சீப் பிஹேவியரோட தினேஷை பற்றி பேசினாங்க பார்த்தீங்களா, கேவலத்தையும் கேவலமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து ஆல்ரெடி பர்சனை பற்றி பேசுனாங்க, தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் அதை பெருசாக பேசிக்கல. விஷ்ணு தான் வந்து விசித்ரா அவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பயமாக இருக்குது, அவங்க இன்னும் ஒன்றை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது கூட பயப்படக்கூடாது, இவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிடணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் அந்த மனுஷன் பேசுகிறாரு. நம்ம நினச்ச மாதிரி அவர் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளுக்க விசித்ரா அவர்கள் பூர்ணிமாட்ட கதறி கதறி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் தினேஷன் நல்லா, தினேஷன் நல்லா, அந்த வாய் போன போக்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவர் நல்லவர்னு சொன்னால் உங்களுக்கு எங்கே கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு புரியலையே. உங்களை மட்டுமே அப்படி பாராட்டிக்கிட்டே இருக்க மாதிரி அந்த வீக்கெண்ட் எபிசோட் வந்துட்டா விசித்ரா அவர்களோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் ட்ராமா அப்படின்றதே ஒரு பெரிய ஹைலைட்டாக வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சரி உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒருத்தங்கிட்ட பேசக்கூடாது, ஒதுங்கி போகணும், அதுதான் நம்ம வந்து டீசெண்டாக பண்ணுறேன். நீ நோண்டிக்கிட்டு அவரோட பர்சனலை கழுவி ஊற்றிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு அவன் என்கிட்ட டார்கெட் பண்ணுறான்னா நீங்களும் அதை தான் பண்ணுறீங்க. உங்கள் தப்பை ரியலைஸ் பண்ணுங்கள். சரிங்க, மற்ற இடத்துல தினேஷ் கழுவி ஊற்றினார், விசித்ராவும் கழுவி ஊற்றினார், நீங்கள் இதை அக்செப்ட் பண்ண வேண்டாம். அவர் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி டார்கெட் பண்ணுறாரு நோண்டுறாருன்னே வச்சுப்போமே. பர்சனல் லைஃப்பை பேசாதன்னு சொல்லியாச்சுல, சிம்பிளாக முடிச்சாச்சு. அந்த ஆட்டிடியூட பூர்ணிமாட்ட பேசினது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். எனக்கு அந்தளவுக்கு இரிட்டேட் ஆகிட்டு அதனால் பேசுகிறேன். உனக்கு இரிட்டேட் ஆகுதுன்னா உன் வாயில் வந்ததெல்லாம் பேசுவியா? பூர்ணிமா திரும்ப திரும்ப அதை புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களோட பர்சனலை பேசினா தான் தப்புன்னு எனக்கு பிடிக்கல. எனக்கு அவரை பார்த்தாலே நெகட்டிவ் ஆகுது, எனக்கு அப்படியே வெறி ஏறுது அவங்களுக்கு. அப்படி என்ன உங்களுக்கு அந்த இடத்துல பேசுகிறது? சரி, அதோட முடிச்சிருந்துருக்குமா இல்லையா? திரும்பவும் ஒரு கணவனாக இருக்கிறதுக்கு இவருக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன உரிமை இவங்களுக்கு கொடுத்தது அப்படின்றது தான். இன்னொன்று என்னென்னா, பூர்ணிமா அவர்கள் கேட்குறாங்க, இப்போது நீங்கள் அவங்களோட பர்சனல் லைஃப்பை பேசுகிறீங்க இல்லையா, அவர் அதே மாதிரி உங்ககிட்ட உங்களோட ஹஸ்பண்டை பற்றியோ உங்களோட குழந்தைங்கள பற்றியோ பேசினா உங்களால் அதை ஏற்றுக்க முடியுமா? அது ஃபேரான்னு கேட்குறாங்க. அது அன்ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அவரை பேசுகிற தப்பு தானா? அந்த கேள்விக்கு மட்டும் பதில் வரவே இல்லை. திரும்ப திரும்ப ஒரே விஷயம், அவர் எனக்கு பிடிக்கல, எனக்கு இரிட்டேட் ஆகுது, அவர் அப்படி தான், நான் பேசின சார் தான் அப்படின்றது தான் வந்து பதிவு பண்ணுறாங்களே தவிர செஞ்ச தப்பை ரியலைஸ் பண்ணணுன்னா கிடையவே கிடையாது. ஆனால் இவங்களுக்கு சொம்பு தூக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன் தினேஷை கழுவி ஊற்றுற மாதிரி உங்கள் விசித்ரா அவர்களையும் நீங்கள் கொஞ்சம் கழுவி ஊற்றுங்களேன், ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்குள்ளே ஒரு ட்ராமா கிரியேஷன். ஏன்னா பூர்ணிமா ஸ்லிப்பர் ஷாட்டாக ஒரு கேள்வி கேமரா முன்னாடி கேட்டாங்க, உடனே அப்படி அழுது ட்ராமா கிரியேட் பண்ணி, எனக்கு பிடிக்கல பூர்ணிமா, எனக்கு இரிட்டேட் ஆகுது, எனக்கு நெகட்டிவாக யாரையாவது பார்த்தாலே அங்கே இருக்கணும்னு பிடிக்காதுன்ற. பிடிக்கலன்னா அங்கேருந்து நவுண்டு போயிட்டே இருக்க வேண்டியதுனே. யார் உங்களை இருக்க சொன்னா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே உட்காந்துருந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய வார்த்தைகள் பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, நீ பலாப்பழமாக இரு, அது உள்ளுக்கு நீ ஸ்வீட்டாக இருந்தாலும் என்கிட்ட நீ முரடாக தானே காட்டுற, அப்போ நான் முரடாக தான் இருப்பேன். அதே தானே அவரும் சொல்லுவார். ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்க அதே வார்த்தையை சொன்னால் இல்லை நீங்கள் அவங்ககிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத யோசித்து தான் வார்த்தை பேசணும். இவங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து ஒரு குட் பிரதராக இருக்கலாம், ஒரு நல்ல தம்பியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல பையனாக இருக்கலாம், ஆனால் குட் ஹஸ்பண்ட் கிடையாது. என் இடத்துல இருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் யார் அடுத்தவன் பொண்டாட்டியை வந்து வச்சு நீங்கள் பேசுறதுக்கு நீங்கள் யார்? எனக்கு புரியல. கூல்ஸ் ரேஸ்டையும் அதே தான் சொல்கிறாங்க. அவர் ஒய்ஃப் இடத்துல இருந்து ஒரு ஒய்ஃபாக நான் யோசிச்சேன்னா எனக்கு வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன்றீங்க. இப்போ தினேஷோட விஷயத்துலையும் அதான் சொல்கிறாங்க, நான் ஒரு மனைவியாக இருந்தேன்னா நான், நீங்களே உங்களை சீப்பாக வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து ஃபீல் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலை. ஸோ அந்த இடத்துல சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒஸ்ட்டு
பாய்சன் கைண்ட் ஆஃப் பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு நாங்கள் என்ன மாதிரியான டைட்டில் கொடுக்குறது அப்படின்றது தான் இந்த இடத்துல கேள்வியாக இருக்குது. ஓகே, அந்த பர்சன் உங்களை இரிட்டேட் பண்ணுறாரு, உங்களை வந்து டார்கெட் பண்ணுறாரு, அதனால உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னாலும் ஒரு விஷயத்த பேசாதீங்க, அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி பேசாதீங்க, அவங்களோட மேரேஜ் லைஃப் பற்றி பேசாதீங்கன்னு கமல் அவர்கள் எடுத்து தானே சொல்லிட்டு போனாங்க. அப்போயாவது வாயை மூடுமா இல்லையா? திரும்பவும் அந்த சீப்பான பிஹேவியரை ஏன் பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி தான். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் கூட வாழ்ந்தா ஒவ்வொரு செகண்டும் அவங்கள டவுனாகவே அவங்கள வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அழுது ட்ராமா கிரியேஷன். இதை ஆறுதல் சொல்கிறதுக்கு 4 நாட்டாமைங்க வேறு. இதில் அர்ச்சனா வந்து என்னென்னு கேட்கணும், நிக்சன் வெளியே போயிட்டான் அதை நினச்சி வருத்தப்படுது. என்ன ஒரு ட்ராமா! அழுது அடுத்த செகண்ட் கண்ணை கழுவிட்டு அவங்களுக்கு வந்து கோவம் வருதான். ஐயோ, ஏன் அர்ச்சனா வந்து இவங்கள வந்து அப்போஸ் பண்ணி பேசிட்டதுனால அர்ச்சனாட்ட அந்த கோவத்தை காட்டுறாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் ட்ராமா ஆடும்போது அடுத்தவன் ஆடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உரிமையே கிடையாது. அதாவது தினேஷை நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அத்தனை கேரக்டரும் உங்ககிட்டே இருக்குது அப்படின்றத என்னால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ நீங்கள் இந்த விஷயம் பண்ணலைன்னா கூட விசித்ரா அவர்கள் பரவாயில்ல, அவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு மக்கள் பெருமையாக பேசியிருப்பாங்களே தவிர திரும்பவும் அதே விஷயத்த கொண்டு வந்து நான் சொன்னதான் சரி, கமலாவது இதாவது பிக் பாஸ் ஆகுது அதுவாது அப்படின்ற மாதிரி அவங்களே சீப் பண்ணுற மாதிரி இறக்கி வந்து பேசிகிட்டு இருக்கீங்களே, உங்களெல்லாம் என்ன சொல்லி பேச முடியும் சொல்லுங்கள்? அந்த மாதிரி இருக்குது. அவங்களே அவங்கள டவுன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ நம்ம விசித்ரா அவர்களோட இந்த அழுகாச்சி ட்ராமாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க.